கலையிடங்கள்ல முதல்ல வருது முன்தடை இடி. தயாரில் நிற்கிறோம். முன்தடை இடியும் போது இந்த தடையோட முன்னாடி போல ஏறி குத்துறோம். 1 2 ஏறிக்கான முதல்ல ஒருத்தர் தாக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம தடை பண்ணுவோம், அடுத்ததான் ஏறி குத்துவோம். நம்ம தலையிடவுல 2வது வருது உச்சி வெட்டு பல்லை வெட்டு. நம்முடைய கையை பின்னாடி புடனில இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், 60 இருக்கும், அது போல இருக்கும். இந்த தடையோட ஏறி அவங்க உச்சிக்கு வெட்டுறோம். உச்சியில பர்ம பாயிண்ட் இருக்கு, அதனால உச்சியில வெட்டுறோம். அடுத்து இந்த வெட்டினதோட கையை வாங்கி இந்த இடக்கை உள்ள உடம்பாங்க விட்டு திரும்ப பல்லைக்கு வெட்டுறோம். பல்லைங்கிறது இந்த பகுதி, இந்த பகுதியிலையும் வர்ம புள்ளிகள் நிறைய இருக்கு, அதனால பல்லைக்கு வெட்டுறோம். இது அப்படியே கண்டினியூஸா பார்ப்போம். பின்னாடி தாண்டி ஏறி உச்சி விட்டு பல்லை விட்டு திரும்புறோம், ஏறி உச்சி விட்டு பல்லை விட்டு. இப்ப அடுத்ததான் பார்க்க போறது 3வது கல்களுக்கு வெண்செவி கால்வி. நம்முடைய வலது காலால இதுல நிக்கிறவங்களோட வெளிப்பக்க காது இடது காலுக்கு நம்ம அடிக்கிறோம். எவ்வளவு கால கையெழுத்துக்கு இன்னும் அடிக்கணும், காலை சுரட்டி வெளியேன்னு சொல்லிட்டு இருந்தா அடிக்கணும். 1 2 3 4. இப்போ உள்செவி காலடி. நம்ம ஒருத்தர் எதிரில் நிக்கிறாங்கன்னா அவங்களோட வலது காதுக்கு இமேஜின் பண்ண பாருங்க, நிக்கிறவங்களோட வலது காது கடிக்கும், காலுக்கு உள்புறமா இருக்கும். அப்போ உள்செவி காலடி. காலை தூக்குறோம், இடுப்பு பெண்ட் பண்ணி நம்முடைய சுண்டு விரல் பகுதியில் உள்ளது சேர்த்தடிக்கும். 1 உள்செவி காலடி. 2 நல்லா கவனிங்க, காலை சுழட்டி வச்சு அடிக்கும் உள்செவி காலடி. 3 4. அடுத்ததா 5வது கலையிடுவோம் முன்செவி முண்டா. ஒருத்தவங்களை நம்ம தாக்குறோம், முதல்ல அதை பண்ணிக்கிறோம். அவங்க நம்ம கையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கையை தட்டி விடுறோம். தட்டி விட்டு நம்மளுடைய வலது கையை பின்னாடி எடுத்து அவங்களோட செவிக்கு அடிக்கணும். செவிக்கு நம்ம முட்டியால் அடிக்கணும், இந்த பகுதியால் நம்ம உடம்ப முன்னாடி கொண்டு போய் வச்சுதான் அடிக்கணும். இது 1. இப்போ கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும். 2 3. அடுத்து பின்முண்டா. 6வது கலையோட பேரு பின்முண்டா. தடை பண்ணி ஏறி குத்துறோம். ஏறி குத்துனதுக்கு அப்புறம் கையை தட்டி பிடிச்சி வலது காலை தூக்கி வலது காலை பின்னாடியே அவங்க கொடுக்குறோம். பாரு பின்னாடி தான் இருக்கும். இது 1. இப்போ பின்னாடி திரும்பி என்ன பண்றேன் பாத்துக்கங்க. ஏறி குத்துறோம், கையை கட்டி பிடிச்சி வலதுக்கு பின்னாடி நெஞ்சில கொடுக்கணும். குத்தும்போது பாரு பின்னாடி இருக்கும். இது பின்முண்டா. வணக்கம். இப்போ நிலைகள் பார்த்துட்டோம், கலையோட பார்த்துட்டோம். நிலைகளும்